புதுச்சேரியில் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஜீவசமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் குளத்தில் குதித்து பெண் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. செட்டிக்குளத்தில் சாலையோரம் 18க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பஞ்சாயத்து அதிகாரிகள் காலி செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பினர். இந்நிலையில் அரசு இடத்தை ஒதுக்கி தருமாறு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நாகமுத்து அம்மன் கோவில் அருகே ஜீவசமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் கைது செய்ய துணை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ரோட்டுக்கு தேவையான இடத்துல இருந்தாலும் நாங்க எடுத்து சொல்றோம். ரோட்டு நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு 10 அடி இருந்தாலும் பரவாயில்லைங்க நாங்க சொல்றோம். எங்களை ஏன் இப்படி சாவடிக்கிறாங்க? சார், இந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 வருஷமாக இருக்கிறோம். சாலை விரிவாக்கம்ன்றாங்க. அரியாங்குப்பம் மெயின் ரோட்டில் இருந்து விரிவாக்கம் பண்ணுங்க சொல்கிறோம். எவ்வளோ விரிவாக்கம் பண்ணீங்களோ அதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இந்த இடத்துல 10 அடி எடுத்துக்கின்னு மீதி இடத்த கொடுங்க சொல்கிறோம். இந்த எங்களுடைய கருத்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதை கேட்டாலும் அப்பப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க. நாங்கள் எங்களுடைய இந்திய குடியுரிமை எல்லாத்தையும் ஒப்படைச்சோம். அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு நாங்கள் வீட்டை இடிக்க போகிறோன்றாங்க. இதுக்கு இந்த இடத்த எடுக்கணும்னு இது வரைக்கும் தெரியல. இது எல்லாமே அரசு புறம்போக்கு இடம் தான். கிட்டத்தட்ட இது ஒரு 10 ஏக்கருக்கு இடம் இருக்குது. இதில் அந்தாண்ட சைடில் எல்லாமே மெத்த வீடு கட்டின்னு எல்லாமே இருக்கிறாங்க. இந்த சைடில் வெறும் குடிசை வீட்டு மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு வாழ வழி இல்லாதனால தான் நாங்கள் குடிசை வீட்டில் இருக்கிறோம். எங்களை நீங்கள் எடுக்கணும், நான் உங்களுக்கு வேறு இடம் கொடுக்குறேன். ஹைகோர்ட்டு உத்தரவு, சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுன்றீங்க. எந்த ஒரு ஹைகோர்ட்டு உத்தரவு என்ன சொல்லுது? ஏன்னா ரோடு நீர்நிலையில் இருக்கிறோமா இல்லை ரோடு சாலை ஓரத்தில் இருக்கிறோமா? எதுக்கு எங்களை எடுக்கணும்? நீங்கள் கொடுக்க போறன்றது ஆத்து ஓரம். நாங்கள் 40-50 வருஷமா இங்கே இருக்கிறோம் சார். நாங்கள் அதிகாரிங்க விட்டு இடமோ இல்லை எம்எல்ஏ விட்டு இடமோ நாங்கள் கேட்கல. நாங்கள் வாழ்ந்த இடத்துல எங்களுக்கு இங்கேயே இடம் கொடுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு ரோட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கின்னு எங்களுக்கு இங்கேயே இடம் கொடுக்க சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.